ஐயா, இப்போ நான் வர வழியில் ஒரு ஜோக் ஒன்று கேட்டுக்கிட்டே வந்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. என்ன அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு சாமியார் சிங்கப்பூர் போயிருக்காரு. சிங்கப்பூரில் போயிட்டு சொற்பொழிவு பண்ணுறார். அங்கங்கே பல இடங்களுக்கு போய் சொற்பொழிவு பண்ணுறார். வந்து எங்கே தங்குவார்னா, அங்கங்கே அவங்களுடைய அடியார்கள், சீடர்கள் ஒருத்தர் ஒரு நாள் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் ஒருத்தர் தங்குவார் அவர். என்னால் இரவு உணவு அவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு புது அன்பர் கூப்பிட்ருக்கிறாரு. அவர் இலங்கை தமிழரோட. அவர் ஐயா நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்தே தான் ஆகணும், இன்றைக்கி ரொம்ப வற்புறுத்தவே சரின்னு அவர் அந்த அன்பர் என்ன பண்ணார், தன்னுடைய டிரைவரை கூப்பிட்டு ஐயாவை வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். மாதிரி சுவாமிஜி வராரு, அவருக்கு என்ன வேணுமோ சமையல் வேணுமோ பண்ணி வச்சுருக்கேன். நான் அர்ஜென்ட்டாக நான் போயிட்டு நாளைக்கு தேவையான பூ பழம் எல்லாமே பூஜைக்கு தேவையான வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அப்படி அவர் போயிட்டார். இவர் வீட்டுக்கு போய் வீட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே கை காலெலாம் கழுவிட்டு வந்தோன்னா அந்த அம்மா விழுந்து கும்பிட்டு, சுவாமி நான் ராவுக்கு சமையல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே இவர் சப்பாத்தி அப்படின்னாரு. சொன்ன உடனே அந்த அம்மா வாயில் துணியை மூடிக்கிட்டு ஓன்னு அழுதுன்னே போய் நேராக ரூமில் போய் விழுந்துடுச்சு. அழுது இவருக்கு சாமியாருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ன இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி இவர் ஒரு யோசனையில் உட்காந்துருக்காரு. இப்படியே கால நேரம் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அடியார் அன்பர் வராரு. அவர் உள்ளே நுழைஞ்சார். உள்ளே நுழைஞ்சோடனே இந்த மாதிரி சுவாமியை கூப்பிட்டா, தம்பி இங்கே வாப்பா, என்ன மனைவி இந்த அம்மாவுக்கு ஏதாவது உடம்புனாலும் சரியில்லையா, என்ன விஷயம், என்ன சுவாமி அப்படின்னு. சாப்பிட ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு அர்ஜென்ட்டாக இதுதான்ப்பா வேணும், சப்பாத்தி அப்படின்னொன்னே இவர் ஓன்னு அழுதுன்னு யார் இந்த அடியார், இவர் அழுதுனே போய் இவரும் பொண்டாட்டியோட சேர்ந்து அழுதுறாரு. சாமியாருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்புறம் 2 பேரையும், அம்மா தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் பழையபடி நான் சென்னைக்கே போயிடுறேன், என்ன பண்ணிட்டேன்னு என்னை போட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்களேன்னு 2 பேரும் தேடிக்கிட்டே நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் சுவாமி அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுப்பா, நீ என்ன தப்பு பண்ணன்றது அப்புறம் இருக்கட்டும், நான் என்ன தப்பு பண்ணது சொல்லுப்பா அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, எதுக்கு நீங்கள் அவ்வளோ கோவப்படுறீங்க. நான் என்னப்பா கோவப்பட்டேன், பின்ன எதனால் நீங்கள் சப்பாத்தி போய் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சப்பாத்தி சாப்பிட்டா என்ன தப்பு, அதானே இத்தனை வருஷமாக சாப்பிட்டுன்னு கேட்டார். சப்பாத்தி யாராவது சாப்பிடுவாங்களா, அது ஒரு செருப்புக்கு தான் எங்கள் ஊரில் சப்பாத்தின்னு பேர் அப்படின்னு அந்த இலங்கை தமிழ் சொல்லியிருக்காரு. அடக்கடவுளே, அப்பா நான் சொல்கிறது கோதுமையில் தான் நல்லா நகர்த்தி தருவாங்களே, அந்த சப்பாத்திப்பா நவுத்தி தருது அப்படின்னாலே, ஐயோ அது எங்கள் ஊரில் நாங்கள் ரொட்டின்னு சொல்லுவோம், நீங்கள் இப்படி சொன்னது எங்களுக்கு புரியாமல் போச்சுன்னு 2 பேரும் காலில் விழுந்து விட்டு தலையில் அடித்து ஓடி போய் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு பாட்டி கொடுத்தா. அது மாதிரி இந்த சபையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதும் ரெண்டும் மீட் ஆகிறதுக்கு நம்ம 2 பேருக்குள்ள ஒரே ஒரு சங்கதி என்னன்னா இந்த நகைச்சுவை தான். இந்த நகைச்சுவையினால் நீங்கள் என்னுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிறீங்க. சரி, அவர் ஒன்றும் தப்பாக நம்மளை சொல்லிட மாட்டார் அப்படின்னு. நீங்களும் என்னையும் அதே மாதிரி தப்பாக, நானும் உங்களை தப்பாக நினைச்சிக்க மாட்டேன். ஸோ இதுதான் இதனுடைய இந்த சபை உயர்ந்த சபை. கட்டடம் மட்டும் இல்லை, மனிதர்கள் உள்ளத்தில் மிக உயர்ந்த சபை. அதை பற்றி பேசணுன்னா போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, சபைன்றதே நம்ம கல்ச்சரில் கிடையாது சார். நான் எங்கே சார் திருக்கோயில் வழிபாடு தான். ஆறுமுக நாவலர் எழுதுறாரு, எனக்கே அது ஒரு மண்டையில் அடி விழுந்தா மாதிரி இருந்தது. இல்லை சொல்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு உங்ககிட்ட. சிவபெருமானை எங்கே தரிசிக்கலாம்?
நான் வந்து பேசுகிறேன்.